நீங்க என்னைக்குன்னா ட்ரோன்ஸை இண்டோர்ஸில் ஆப்ரேட் பண்ணும்போது அதுவாகவே வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரி நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குங்களா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஈவெண்ட்டுக்கு கல்யாணத்துக்குலாம் வீடியோ எடுக்கிறவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. கமெண்ட்லையும் சொல்லியிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்லையும் வந்து பர்சனலாக கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ட்ரோன் நான் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ, ஃபேன்லாம் கூட ஆஃபில் தான் இருந்தது, ஃபுல் ஏசி ஏர் கண்டிஷன் இருந்தது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாகவே இல்லை. எனக்கு வீடியோ ஃபுட்டேஜ் கரெக்டாக கிடச்சாலுமே ட்ரோன் வந்து ஒரு கரெக்டாக 2 பக்கம் ஆளுங்க இருக்காங்க, மக்கள் இருக்காங்க அப்படின்னா சென்டரில் போகிறது கூட பயமாக இருக்குது, ஷேக் ஆகுது. சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதுவாகவே டேக் ஆஃப் ஆகிட்டு ஒரு இடத்துல போயிடுச்சு, இடிக்கிற மாதிரி போயிருந்தது. நான் வந்து ஜஸ்ட் மிஸ் நானே வந்து லேண்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது, எதனால் இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஒருத்தருக்குமே இந்த மாதிரி சொன்ன இன்டர்ஃபரன்ஸ்னால தாங்க அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி கேள்வி வரதுனால ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்ஃபரன்ஸுங்க. இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, தேவையில்லாம மூக்க நுழைக்கிறது அப்படின்ற மாதிரி. என்ன மூக்க நுழைக்க போகுது அப்படின்னா, நம்ம ரிமோட்டில் கொடுக்குற கண்ட்ரோலை ட்ரோன் வந்து ரிசீவ் பண்ணாமல் தவிர்க்கிறது தான் இன்டர்ஃபரன்ஸ். அதுக்கு நடுவில் வந்து தேவையில்லாத சிக்னல்ஸ் வரது பேர் தான் இன்டர்ஃபரன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப்பில் இருக்குது. இந்த சிக்னல்ஸ்லாம் கூட இன்டர்ஃபரன்ஸ் ஆகுமா அப்படின்லாம் நீங்களே யோசிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம கல்யாணத்தில் எடுத்துக்கிறோம். கல்யாணத்துலன்னும் போது ஒரு 100க்கு மேலே மினிமம் 100 பேராவது இருப்பாங்க அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பேரும் ஃபோன்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம ட்ரோன் முதல்ல டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ரிமோட் கண்ட்ரோல் தான் டிரான்ஸ்மிட்டர், ட்ரோன் வந்து ரிசீவர். அது ரெண்டுமே ஆப்ரேட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 2.4 GHz தான் மோஸ்ட்டாக. 5.8 பண்ணும், 2.4 தான் மோஸ்ட்டாக பண்ணும். அதே ஃப்ரீக்வன்சியில் தான் வந்து நம்ம ஃபோன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோன் பேசுறது, அந்த ஃபோன் சிக்னல்ஸுமே பார்த்தீங்கன்னா 2.4 GHz தான். அப்போ கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் கிட்ட இருக்காங்கன்னா அதில் எத்தனை பேர் ஃபோன் வச்சிருப்பாங்க, எத்தனை பேர் கால் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கல்யாணம் ஒரு பிஸியான ஈவெண்ட்னா எவ்வளோ பேர் கால்ஸ் வந்துட்டு இருக்கும், எவ்வளோ பேர் அந்த மாதிரி சிக்னல் ஃபோன்ஸ் வச்சு இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் தான். அதுக்கப்புறமா வந்து இப்போ கல்யாணத்தில் ஃபோட்டோ எடுப்பாங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூஸ் பண்ணுற ஃப்ளாஷ், அது இன்டர்ஃபரன்ஸ். அப்புறம் இன்னும் பெரிய பெரிய கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லைவாக அங்கே என்னென்ன பார்க்குறாங்களோ அதெல்லாமே வந்து பெரிய பெரிய ஸ்க்ரீன்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே இன்டர்ஃபரன்ஸ் தான். வயர்லெஸ்ஸாக பண்ணுவாங்க. அதே நேரத்தில் மைக்கு, பாட்டு கச்சேரிலாம் இருக்கும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்குமே வந்து இன்டர்ஃபரன்ஸ் தான். அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம ட்ரோன் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு தகுந்த இடம் கிடையாது, கொஞ்சம் ரிஸ்க் தான் அந்த மாதிரி இடத்துல பண்ணுறது. நம்ம டிஜிசி ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னாலே வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து ஃப்ளை பண்ணக்கூடாது. எந்த மாதிரி இடத்துலாம் ஃப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டிஜிசியில் மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல பண்ணக்கூடாது. அதே மாதிரி மக்கள் தலைக்கு மேலே, பின்னாடியோ இல்லை முன்னாடியோ, அவங்க தலைக்கு மேலே ட்ரோன் ஃப்ளை ஆகக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இண்டோர்ஸில் அதிகமாக ஃப்ளை பண்ணக்கூடாது. இண்டோர்ஸில் வந்து அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது, இல்லை யாரா பாதிக்கப்பட்டாங்க இந்த ட்ரோன் கிராஷ்னால ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்னா, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து உங்கள் மேலே வந்து எதுவுமே தவிர்க்க முடியாது, கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து தான் ஆக முடியும். அந்த மாதிரியான ஒரு ரிஸ்கில் தான் நீங்கள் வந்து ஈவெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு இண்டோர்ஸில் ஃப்ளை பண்ணுறவங்க வந்து அந்த ரிஸ்கில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்ஃபரன்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுற தப்பு என்னவா இருக்கும் முதல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்மிட்டர், ட்ரோனோட டிரான்ஸ்மிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ரிமோட் கண்ட்ரோலர், அதை முதல்ல நீங்கள் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் உங்களோட ட்ரோன் ரிசீவரை ஆன் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகும். நம்ம நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரிசீவர் ட்ரோன் ஆன் பண்ணிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபோன்லாம் கனெக்ட் பண்ணி டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ட்ரோனுக்கு என்ன சிக்னல் ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ அதை எடுத்துட்டு அது ஒரு வேளை டேக் ஆஃப் ஆகலாம். டேக் ஆஃப் ஆனதெல்லாம் வந்து கதை நடந்திருக்கு. உண்மையிலேயே ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி டேக் ஆஃப் ஆச்சு, அதுவே டேக் ஆஃப் ஆச்சு, நான் வந்து கல்யாணத்தில் சரி டேஞ்சர்னு நான் இறக்கிட்டேன், நீங்க அந்த ஷூட்டே எடுக்கல நான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி தாங்க இன்டர்ஃபரன்ஸ். அது எந்த சிக்னல் எது கிடைக்குதோ ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு அது டேக் ஆஃப் ஆகிடும். இல்லைனா நீங்க ஒரு இடத்துல ஸ்டேபிளா நிற்காது, எங்க கிடைக்குதோ அந்த பக்கம்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிரான்ஸ்மிட்டர் தேடும் எங்க ரிசீவர் எங்கன்ட்டு. அப்ப ரிசீவர் ஆன் பண்ணும்போது டக்குன்னு கனெக்ட் ஆகும். அது ரிசீவர் ஆன் பண்ணீங்கன்னா ரிசீவர் வந்து டிரான்ஸ்மிட்டர் எங்கன்னு தேடிட்டே இருக்கும். நம்ம அந்த டைம்ல நம்ம அதுக்குள்ள கனெக்ட் பண்ணல அப்படின்னா வேற எதெல்லாம் கனெக்ட் ஆகும். அதெல்லாம் அது ஒரு சின்ன விஷயம் தான், அது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நீங்க முதல்ல ஒரு ஈவெண்ட் புக் பண்றீங்க, இல்லை வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த சத்திரம் இல்லைனா அந்த இடம் எடுக்க போற வீடியோ எடுக்க போற இடம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்பேஷியஸா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கணும். லெஃப்ட் ரைட்ல மக்கள் அதிகமாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா சென்டர்ல உங்களுக்கு அதிகமாக கேப் கிடைக்கிற மாதிரி இடமா பாருங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய ஹாலில் மட்டும் ஃப்ளை பண்ற மாதிரி பாருங்க. அப்படி ஃப்ளை பண்ணும்போது ப்ரொப்பலர் கார்ட்ஸ், அதுக்கு தேவையான ப்ரொப்பலர் கார்ட்ஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. மேவிக் மினி 2க்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் கார்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக்ல இல்லை, அது வந்து செக் பண்ணுங்க, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. மினி 2லாம் வச்சு ஃப்ளை பண்ணுறீங்க, ஈவெண்ட்லாம் எடுக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இன்டர்ஃபரன்ஸ்லாம் தப்பவே முடியாது நம்ம கண்டிப்பாக. அவுட்டோர்ஸ்னா ஓகே, ப்ராப்ளம் இல்லை. இண்டோர்ஸ்னும் போது உங்களுக்கு ஜிபிஎஸ் கூட கனெக்ட் ஆகாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பி மோட்ல வைங்க, பொசிஷன் மோட்ல. சினிமேட்டிக் மோட்லாம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஜிபிஎஸ் கனெக்ட் ஆகாது. ஜிபிஎஸ் கனெக்ட் ஆச்சுன்னா ஓரளவுக்கு லாக்ல ஒரு இடத்துல நிற்கும். அதே நேரத்தில் நீங்கள் அந்த சென்சார்ஸுமே வந்து கரெக்டாக கிளியராக வந்து கேலிபிரேட் பண்ணுங்க. ஈவெண்ட்ல இதுதான் ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அதுக்கப்புறமா பெரிய ட்ரோன்ஸ்னு இல்லை, நம்ம மேவிக் சீரிஸ், டிஜே மேவிக் மினி 2, மேவிக் ப்ரோ, மேவிக் ஏர் 2S, ஏர் 2 அந்த மாதிரி ட்ரோன்ஸ் பிளஸ் ஃபேண்டம், பெரிய ட்ரோன். ஃபேண்டம் தான் வந்து மோஸ்ட்டாக கல்யாணத்துக்கு ஈவெண்ட்ஸ்லாம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் அழகாக இருக்கும். மெக்கானிக்கல் கிம்பல்
ப்ளஸ் மெக்கானிக்கல் ஷட்டர்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பராக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். 4K 60 ஃப்ரேம்ஸ் எல்லாமே வீடியோ சூப்பராக இருக்கும். அந்த ட்ரோன்ஸில் வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னன்னா, அதாவது ப்ரொஃபஷனலாக ஃப்ளை பண்ணுறவங்க ட்ரோன்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. புதுசாக ஃப்ளை பண்ணுறேன், நான் ட்ரோன் புதுசாக வாங்கியிருக்கேன், நான் வந்து கிரியேட்டிவான ஷாட்ஸ்லாம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரோனோட ஆம் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரோன் ஃப்ளை பண்ணி எடுக்க மாட்டாங்க, ஆமை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கிட்ட போகிறது, அப்புறமா வந்து அதை சைடு ஆங்கிள் வச்சு, ஏன்னா அதில் கிம்பல் இருக்குது, ஸ்டேபிளாக இருக்கும்ன்றதுனால அப்படியே கிரியேட்டிவ் ஷாட் எடுக்கிறேன் அப்படின்லாம் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி அந்த ட்ரோனை ஷாட் எடுக்கும்போது தடிக்கு கீழே விழுந்து ட்ரோனை உடச்ச கதெல்லாம் இருக்குது. அந்த ட்ரோன் ஆமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெலிமெட்ரி சிக்னல், அந்த ஒயர் அதெல்லாம் வந்து அங்கே தான் போகும். நீங்கள் கரெக்டாக அதை பிடிக்கல, ஹேண்டில் பண்ணல அப்படின்னா வந்து உடஞ்சிரும். மோஸ்ட்டாக அந்த மாதிரி கிரியேட்டிவ் ஷாட்ஸ்லாம் வந்து எடுக்காதீங்க. நீங்கள் வந்து கேமரா கிம்பல் வச்சிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த கிம்பல் வச்சு வேணா எடுங்க. இந்த மாதிரி ஷாட்லாம் வந்து ட்ரோனில் எடுக்காதீங்க, டேஞ்சர் அது. அதே மாதிரி ட்ரோனை ஆப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தலைகீழ திருப்பி அந்த ட்ரோனோட பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதோட போர்டு, மெயின் போர்டு, ஆர்ம்ஸ் நான் சொல்லுங்க 4 ஆர்ம்ஸ், அந்த சென்டரில் இருக்க பார்ட்டை மட்டும் அப்படி தலைகீழ அப்படி எடுத்து தலைகீழ திருப்பி எடுத்துருவாங்க. ஆஃப் பண்ணுறீங்களா ஆன் பண்ணுறீங்களா எப்படி எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே ட்ரோன், நம்ம டிஜே ட்ரோன் வந்து தலைகீழ இருந்ததுன்னா வந்து மோட்டர்ஸ் ஆன் ஆகாது. அதனால் நீங்கள் என்னதான் பேட்டரி இல்லை என்கிட்ட, பேட்டரி டெட் இல்லை, ரிமோட் கண்ட்ரோலும் ஆஃப் பண்ணிட்டேன், அதெல்லாம் டேக் ஆஃப் ஆகாது அப்படின்னு நினச்சி எடுத்தாலுமே சில நேரத்தில் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அதான் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக வந்து டேக் ஆஃப் ஆகி உங்களோட கையை கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன ட்ரோன் தானே, மேவிக் மினிலாம் வந்து நான் சின்ன ட்ரோன் தானே என்ன பண்ணுறோம் பெருசாக அப்படின்னு நினச்சிருக்கேன். எனக்கு வெட்டுக்காயெல்லாம் இருக்குது, ரத்த கலவைலாம் இருக்குது. அது எடுத்துகிட்டு போறீங்க, கேரி பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து தலைகீழ திருப்பி அதோட உள்ளே இருக்க அந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பிடிச்சி எடுத்துகிட்டு போங்க, வேறு எதுக்குமே வேறு எங்கேயுமே பிடிக்காதீங்க. அதே மாதிரி அந்த லெக்கை பிடிச்சிட்டு தூக்கிட்டு போகிறது பண்ணாதீங்க. ஃபேண்டமுக்குலாம் பார்த்தீங்கன்னா லேண்டிங் கியர் வரும், அந்த லேண்டிங் கியர் பிடிச்சிட்டும் கூட ஷார்ட்லாம் ட்ரை பண்ணுவீங்க, அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆண்டனாலாம் வரும், அதெல்லாம் பிடிக்காதீங்க, அந்த மாதிரிலாம் பிடிச்சி பண்ணாதீங்க. ட்ரோனை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது, இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. யாரா புதுசாக எடுக்கிறீங்க, புதுசாக ட்ரோன் வாங்கியிருக்கேன், இல்லை வந்து நான் இந்த மாதிரிலாம் எடுத்தால் தான் எனக்கு ஃபுட்டேஜுக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. அது ஒன்று. அதே மாதிரி பேட்டரியை பார்த்தீங்கன்னா வந்து 30% கீழே, எந்த ட்ரோனாக இருந்தாலுமே 30% கீழே வந்து வர விடாதீங்க. நம்ம ஃபோன் பேட்டரி மாதிரி கிடையாது, 1% இருக்கு, 2% இருக்கு, சுவிட்ச் ஆஃப் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணும் அப்படின்லாம். ட்ரோன் பேட்டரி வந்து 30% கீழே போயிடுச்சுன்னா பேட்டரி லைஃப் அடி வாங்கும். அவங்க சொல்ற பேட்டரி லைஃபை விடவே ரொம்ப கம்மியாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால 30% கீழே என்ன பண்ணாலுமே அதை புஷ் பண்ணாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக ட்ரோனே வந்து லேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். 30% லோ பேட்டரின்னு சொல்லி இறங்கிடும். நீங்கள் இருந்தாலுமே அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரொம்ப இன்டர்ஃபரன்ஸ் இருக்க இடத்துல வந்து எடுக்க முடியாதுன்னே சொல்றீங்க. நீங்கள் அப்படி ஒன்றும் ரிஸ்க் எடுத்துலாம் அந்த ஷாட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கிராஷ் ஆச்சுன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இது வந்து ஒரு ட்ரோனுக்கு மட்டும் கிராஷ் கிடையாது, அந்த ஈவெண்ட் நடக்குதுன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்ற மாதிரி தான். கிட்டத்தட்ட ட்ரோனை போய் கிராஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட், அது எவ்வளோ ஜாலியாக இருக்க ஒரு ஈவெண்ட், அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களால் வந்து ஒரு பிரச்சனையான மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணும், அந்த ரிஸ்க்கெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். கரெக்டாக எனக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க, நான் வந்து அவங்க கேட்கறத எடுத்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுற சைட்லையுமே நிறைய ரிஸ்க் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். கரெக்டாக அப்படி இடிச்சாலும் கிராஷ் ஆனாலுமே யாருக்கும் பாதிக்காமல் இருக்கிற வகையில் ப்ரொப்பலர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ட்ரோனை வந்து கரெக்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுங்க. யாருன்னா பார்த்தாங்கன்னா கூட என்ன இப்படி கண்டமேனிக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவ்வளோ ஒரு பார்த்து கண்ணு கருத்தமாக எடுத்துகிட்டு வந்தால் தான் ஓகே, அதுக்கான அந்த ட்ரோனுக்கான ஒரு மரியாதையே இருக்கும். மரியாதை மட்டும் இல்லை, சேஃப்டியாகவும் இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ட்ரோனை எப்படி கரெக்டாக கேலிபிரேட் பண்ணுறது, எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து ஒரு டெமோ மாதிரியே நான் வந்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலில் வந்து ட்ரோன்ஸ் 3D பிரிண்டிங் இந்த மாதிரி டெக் வீடியோஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிளேலிஸ்ட்லாம் இருக்குது, பிளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதாவது விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.